அரசு சார்பாக இனிமேல் இளையராஜா விருது என்கிற ஒரு கேட்டகரியை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு. சாய் அபயங்கருக்கு கொடுப்பாங்கல்ல. இசை என்கிற சொல்லையே நீக்கிட்டு இளையராஜான்னு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை, அது மிகையும் அல்ல. நான் மீண்டும் ஒரு முறை பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். அந்த கூரையை பிரிச்சு இறங்கினவங்க மேல வெறுமன நடவடிக்கை, அதாவது அட்வைஸ் போடாதீங்க சார், நீங்க சின்ன பசங்க நினைச்சு அட்வைஸ் போடுறீங்க, அவன் கூரையை பிரிச்சு இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க 24/7 லைவ், அவர் வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து கக்கூசு கதவை உடைச்சதுல இருந்து மைக்கு சரியில்லைன்னு இறங்கி ஓடுனது எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்கன்னா எவ்வளவு செலவு இருக்கு, எவ்வளவு தூரம் நீங்க செலவு பண்ணிருப்பீங்க. ரிப்போர்ட்டர் எப்பேற்பட்ட மனுஷன், அந்த மனுஷன் அவர் கழுத்துல துண்ட போறான், தலையில ரிப்பனை கட்டுறான், ஜி 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 ஜி. இதே மாதிரி ஒரு திமுக கார டான்ஸ் ஆடிட்டு வந்தா இதே ஊடகங்கள் என்னவா அவரை பிராண்ட் பண்ணுவார். சரி, இப்ப இதெல்லாம் நடுவில் எடப்பாடி பழனிசாமி கவுனாரு. ஐயோ இல்ல, கீழே இல்ல, டெல்லி போயிருக்காரு. ஓ போயிட்டாரா? ராஜா ராஜாத்தி ராஜனிந்த ராஜா. வாயை திறந்தாலே சம்பவமாக செய்து கொண்டிருந்த இளையராஜா பேசவே முடியாமல் அந்த மேடையில் திக்குமுக்காடி போயிருக்கிறார். ஓகே, அதுல பேச முடியலன்னு அதுக்கப்புறம் தனியா விளக்கம் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறார், ஏன் என்னால் பேச முடியவில்லை அப்படின்னு. உண்மையிலே ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு. ஆமா, தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த பாடல்கள், அந்த பாடல்கள் அது முதல்ல தெரில. ரொம்ப நேரமா இளையராஜா பக்கத்துல இருந்த கமலஹாசன் இந்த பக்கம் முதல்ல ரஜினி முதலமைச்சர்கிட்ட ஏதோ சொல்றாப்புல, சொல்லிட்டாங்கிட்ட ரஜினியை நோக்கி ஏதோ கையை காட்டுறாப்புல, அதுக்கப்புறம் அது அப்படி விடுபட்டு போச்சு. அப்புறம் இங்கிட்டு கமலை பிடிச்சிக்கிட்டாப்புல, ரொம்ப நேரமா ஏதோ மைக்கை இப்படி நீட்டி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. சரி பாடத்தான் கூப்பிடுறாரு போலன்னு பார்த்தா ஒரு பாட்டையும் பாடிட்டாரு, மறுபடியும் நீட்டிக்கிட்டே இருந்தாரு, இப்படின்ட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னா மேடையில் பாடுறவங்களை பற்றின ஒரு விளக்கமும், இந்த பட்டியலை கொடுத்தது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அப்படின்றதையும் அவர் சொன்னார். ரொம்ப நல்ல பாடல்கள் தேர்வு. ரொம்ப அவரும் நானும் புத்தகத்தில் துர்கா அம்மையார் எழுதியிருப்பாங்க, அவர் பழைய பாடல்கள் விரும்பி கேட்பாருன்னு. அந்த பாட்டு லிஸ்டெல்லாம் இவர் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாருன்னு கமல் சொன்னதுக்கு பிறகு இதெல்லாம் பழைய பாட்டா, சே எவ்வளவு காவியமான பாடல்கள் அப்படின்னு. ஆமா, அந்த பாட்டு நல்லா தான் இருக்கு. ஓ போயா, அந்த பாட்டுக்கு என்ன மியூசிக்கலா என்னையா இருக்கு வர்ற பாட்டுல? அங்க வேணா அனிருத் டமா 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 தலப்புல அபயங்கர் பேன்ஸ் அட்டாக் திஸ் ஃபெல்லோ, அடியா வாயா, நான் இளையராஜா பாட்டை தூக்கிட்டு வர்றேன். நானா ஒரு ரகுமான் கண்ணியா இருந்தவன், இவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் முன்னாடி போயிருக்கணும், மாறா அங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். இளையராஜா எம்.எஸ். விஸ்வநாதன். எனக்கு இளையராஜா பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹாரிஸ் பாடல்களும் பிடிக்கும். ஏஆர் ரஹ்மான் பாடல்களும் பிடிக்கும். ஆமா, அதற்கு பிறகு வர்ற பாட்டு பிடிக்கலையா? யுவன் சங்கர் ராஜா பாடல்கள் தான் எனக்கான போதை, அதுவும் எனக்கு பிடிக்கும். போதை தான் உடம்புக்கு கெடுதி. அதே போல எனக்கு அனிருத் பாடல்களும் பிடிக்கும், சாய் அபயங்கர் பாடல்களும் பிடித்திருக்கு. எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடித்திருக்கிறது. அது தனி டாபிக். கமிங் டு திஸ் இளையராஜா, இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ராக் ஸ்டார் அனிருத்துக்கும் நம்ம சாய் அபயங்கருக்கும் அதெல்லாம் ஒரு கருமமும் வராது. இன்னைய டெபுட்டி சிஎம் வராது, போயா இன்னைக்கு இருப்பாரு. அப்ப இவர் இதே பாராட்டு விழாவை ராக் ஸ்டார் அனிருத்துக்கு நடத்துவாரு. இதை நான் இந்த சபையில் எழுதி வைத்துக் கொண்டு, இன்னைக்கு பால் டப்பா நாளைக்கு பீர் டப்பா இப்படித்தான் தூக்கிட்டு தெரியவே தவிர நல்ல பாட்டு நீ கொடுக்க மாட்டேன். பாராட்டு விழா, அனிருத்துக்கான பாராட்டு விழாவுக்கு கவிதை வாசிப்பாரு பால் டப்பா. டேய் 3 படம்லாம் எப்படி பாட்டு தெரியுமாடா? அதெல்லாம் திருப்பி போட்டு கேளுங்கடா. இப்ப வர்றதெல்லாம் பாட்டாடா? அதுவும் அனிருத்து போட்டது தானே, அது நல்லா இருந்துச்சுல. அதே பல்லவி, அதே டியூனு, அதே மெட்டு, அதே இதுதான்ப்பா, எல்லாம் கம்போசிங் தானப்பா. அதே மெட்டை போட்டா பரவாயில்லையே, அதுக்கப்புறம் விடுங்க, அது தனி. ஓகே, இளையராஜா அவர்கள் நெகிழ்ந்து பூமர் ஆயிட்டேங்க, அவ்வளவுதான். நான் அதுல வெக்கப்படல. இல்ல, எனக்கு சாவி. ஆனா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நீ மறுபடியும் இளையராஜா பாட்டை கேட்டு என்னையா பாட்டு இதுன்னு என்கிட்ட நிப்ப. அப்படி இளையராஜா வரலாற்றில் எந்த ஒரு இசைக்கலைஞருக்கும் ஒரு அரசாங்கமே பாராட்டு விழா நடத்தும் அப்படி எல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை. அவர் தான் சொல்றாரு, இளையராஜாவே சொல்றாரு. பொதுவா தன்னைத்தான் உயரமாக வைத்து இளையராஜா பேசுவது வழக்கம். அதுக்கு அவர் தகுதியான நபரும் கூட. ஆனா இந்த தடவை தமிழ்நாடு அரசை, தமிழ்நாடு முதலமைச்சரை, குறிப்பா கலைஞரை, முதலமைச்சர் ஸ்டாலினை
அவர் உயர்த்தி பேசிய விதம் வந்து ரொம்ப பலருக்கும் வந்து சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. உண்மையிலேயே அந்த மேடையில முதல்வர் பேசுனதுமே கூட ஆமா, அரசியல் மேடையா அவர் நினைச்சிருந்தாருன்னா மாத்திருக்கலாம், எவ்வளவு பேச முடியும். ஆனா அதை நிப்பாட்டிட்டு ஒன்னும் இல்ல, அப்படியே கட் பண்ணி இந்த விழாவை மாநில அரசு தான் நடத்துகிறது, அது ஒரு லைனை போட்டா ஓ அப்ப இதை ஒன்றிய அரசு நடத்தல, பாஜக அரசு நடத்தல அப்படின்னு பொலிட்டிக்கலா மாத்த முடியும். ஏன்னா இளையராஜாவை எம்பி ஆக்கி அதை வந்து அவரை தலித் தலைவர்னு அடையாளப்படுத்தி தலித்துகளுக்கு நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு விளம்பரப்படுத்தி கொண்ட கட்சி வந்து பாஜக. ஆனா தமிழ்நாடோ திமுகவோ இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்க சிந்தனையாளர்களோ அப்படியான ஒரு முகத்தை இளையராஜா அவர்களுக்கு கொடுக்க கூடாது, அவர் இசை ஞானி அப்படிங்கிற ஒரு உயரிய இடத்தோடு அவர் நடத்தப்பட வேண்டும், அப்படி அவரை வந்து எந்த சாதிக்குள்ள எந்த மதத்துக்குள்ள எந்த இனத்துக்குள்ளேயும் சுருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் வைத்த இங்க இருக்கக்கூடியவர்கள் மனநிலையாவே அப்படிதான் இருக்கிறாங்க. ராஜா அவர்களே கூட சிம்பனி குறித்து பேசும்போது நான் வந்து கிராமத்துக்காரங்கிறத மறந்து, நான் வந்து தமிழங்கிறத மறந்து, அதாவது பெரியார் சொன்னதை அவர் சொல்லிட்டாருங்க. அதாவது நான் வந்து எந்த கட்டுக்கும் அடங்காதவன் அப்படின்றத இளையராஜாவும் அன்னைக்கு சொல்றாரு. இளையராஜாவின் இசை என்னுடைய ஊர்ல கேட்ட இசை அதுல வரக்கூடாது, என் கிராமம் வரக்கூடாது, என் ஊர் வரக்கூடாது, என் மாவட்டம் வரக்கூடாது, என் மாநிலம் வரக்கூடாது, என் மொழி வரக்கூடாது, தேசம், என் நாடு வரக்கூடாது, எதுவும் என்னுடைய அரசியல் வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி என்ன இருக்கும்? அங்கதான் பெரியாரியம் இருக்கிறது, அங்கதான் இளையராஜாவின் இசையும் இருக்கிறது. அது அந்த இடத்துல இருந்து இளையராஜாவும் உணர்வுபூர்வமாக பேசியிருந்தார். அந்த மேடை, அந்த நிகழ்வு, அது எல்லாமே இளையராஜாவுக்கான ஒரு பெரிய டெபியூட்டாக இருந்தது. அவர் வாசித்த சிம்பனியை அங்கே இருக்கக்கூடியவர்கள் பலரும் கேட்டிருக்கிறார்கள். அதே போல் வெகு மக்கள் பலரும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓப்பன் ஹாலில் இதே மாதிரி ஒன்று நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கும் பரிசீலிப்பார் என்று நம்புகிறோம். அதையொட்டியே அவர் பாரத ரத்னா விருது இளையராஜா அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் வைத்திருக்கிறார். செய்து கொடுக்க வேண்டும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக எலெக்ஷனை ஒட்டினா இளையராஜாவுக்கு கொடுப்பாங்க, எலெக்ஷன் இல்லை அப்படின்றப்ப அதை கண்டுக்கிற மாட்டாங்கன்ற விமர்சனமும் உண்மைதான். அதன் அடிப்படையில் அது எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். இறந்தவங்க பாடியை வச்சு பாலிடிக்ஸ் பண்றதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விருதுன்னா அது பாரத ரத்னா தான். ஆனா அதை வந்து இளையராஜாவுக்கு செய்யக்கூடாது. இளையராஜா செய்வாங்க, இவங்க செய்வாங்க. இளையராஜா வாழும்போதே அதற்கு தகுதியுரிய நபர், அவரை அப்படியே பாராட்ட வேண்டும். தமிழ்நாடு அரசு இன்னொரு முக்கியமான அறிவிப்பு பெற்றிருக்கிறது. அரசு சார்பாக இனிமேல் இளையராஜா விருது என்கிற ஒரு கேட்டகரியை உருவாக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு. அப்ப ஒண்ணும் இல்ல, சாயபேங்கருக்கு கொடுப்பாங்கல்ல, என்ன அவரும் இசைக்கு ஒரு பெரிய புரட்சியாளர் தான். என்ன 2K கிட்ஸ் அப்படி கொண்டு வர்றாருல, திப்பு செய்த தப்பு ஏன்னா பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. அவர் மட்டும் இல்லைன்னா இத்தனை சரி விளக்கு. ஓகே, யூ கண்டினியூ. வாய்க்குள்ளேயே பாடாதீங்கடா, கொஞ்சம் சத்தமா வெளியே வந்து பாடுங்க. நீ ஒரே வீடியோல பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸையும் பகச்சுக்கிற, மமிதா பிஜுவுடைய ரசிகர்களையும் பகச்சுக்கிற, சாயபியங்களுடைய ரசிகர்களையும் பகச்சுக்கிற, தேவையில்லாம எதிரிகளை சம்பாதிக்க. நான் வந்து 2K எஸ் ராஜாவை கூட இருந்து நாரி போறேன், எனக்கு வேண்டாயா. நான் அப்படி இல்லை, நான் உங்களுக்கு இணக்கமானவன் தான். ப்ளீஸ், எனக்கு சாயபியங்க ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இப்படி வந்து முகஸ்துதி பேசுகிறார்கள். நான் எங்கேயோ ஆரம்பிச்சேன். இப்ப தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு ஒரு விருது இருக்கிறது. அது அவர் யாரு? அவர் ஒரு பெரிய திரைப்பட வித்தகராக இருந்ததுனால அவர் பேர்ல ஒரு அவார்டு கொடுக்குறாங்க தேசிய ஃபர்ஸ்ட் டைரக்டர்னு நினைக்கிறேன். ஆமா, டைரக்டரோ ப்ரொடியூசரோ எனக்கு அதான் தெரியல. அவர் பேர்ல அவார்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இந்திய அளவுல இசைக்கான அவார்டுக்கு பேரை இளையராஜா விருதுன்னு மாத்திட்டு போயிரு. பாஜக அதை செய்யணும், தமிழ்நாடு அரசு அப்படி செய்யறாங்களே. இது வரைக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் கலைமாமணி விருதை சேர்த்து வழங்குறது தான் வழக்கமா இருந்தது. இந்த முறை இளையராஜாவின் பேர்ல விருது வந்ததற்கு இசை என்கிற சொல்லையே நீக்கிட்டு இளையராஜான்னு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அது மிகையும் அல்ல, இளையராஜா தான் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. எனக்கு இதெல்லாம் வந்து கடந்த 2018-20 வரைக்கும் புரியல. அதுக்கப்புறம் இவனுக்கு இசைன்ற பேர்ல என் காதுக்குள் இறக்குகின்ற கொடுமைகள் எல்லாம் கேட்டதற்கு பிறகு எங்க சார் இருக்கீங்க, வாங்க சார். சரி, அது ஒரு ரசனை மாறிவிட்டது. ஆமா, இப்ப ரசனை மாறி இருந்தாலும் ஒரு ரசனை மாறவில்லை. அது வந்து ரசிக ரசனைகள். ஏற்கனவே அதை பத்தி பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 2 நாள் ஊர்ல இல்லை. எந்த ரசனை? அதான் ஜூவை திறந்து விட்டாங்க. அது ரசனை இல்லப்பா, அது அட்ராசிட்டி. கவர்மெண்ட் ஸ்கூலு கூரை பிரிச்சு வந்து இறங்கி இருக்கிறானுங்க. நான் மீண்டும் ஒரு முறை பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். அந்த கூரையை பிரிச்சு இறங்கினவங்க மேல
வெறுமனே வந்து நடவடிக்கை, அதாவது அட்வைஸ் போடாதீங்க சார். நீங்க சின்ன பசங்க நினைச்சு அட்வைஸ் போடுறீங்க, அவன் கூரையை பிரிச்சு இறங்கிட்டு இருக்கிறாங்க. அவன் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையனாதான் இருப்பான். ஆமா, விசாரிச்சு பாருங்க. ஆமா, அந்த ஸ்கூல் ஆனுவல் டே முடிஞ்சதுக்கு பிறகு அன்னைக்கு நைட்டு கல்ச்சுரல் எக்ஸாம் முடிஞ்சு போற அன்னைக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. உடைக்கிறது, ஃபேனை திருகிறது, வாத்தியார் மேல இங்க் அடிக்கிறது, சாக்பீஸை விட்டு எரிகிறது, வாத்தியார் சீட்ல போய் கோடு கிழிச்சிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து ஃபன் அப்படின்னு சொல்லி அந்த ஏஜ்ல அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. முந்தியாவது வாத்தியார் குச்சி வச்சிருந்தாரு, மிரட்டிக்கிட்டு தெரிவாரு. இப்ப வாத்தியார்ட்ட குச்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான சூழலும் அதை வந்து வெளிப்படையா செய்ய முடியாத ஒரு நெருக்கடியும் அந்த பசங்களுக்கு இருந்துச்சு. அதனால பயந்து மறந்து செஞ்சாங்க. இவங்களுக்கு பூரா அஃபிஷியலா இதெல்லாம் நீ செய்யலான்னு ஒரு தினவெடுத்த தோளா மாத்துறதுக்குன்னு ஒரு கட்சி வந்திருக்கு. கடந்த காலங்களில் இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு கூட்டம் வந்துச்சு, அது நாம் தமிழர். இப்ப அந்த பேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே பள்ளிக்கூட பசங்களை இப்படி பொல்யூட் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்திருக்கு. அதுதான் தாவே. எனக்கு ஒரு பெர்சனல் தாக்கல் இருக்குதுல்ல. இப்ப அதாவது தாவேக ஆதரவாளராக ஒரு நபர் வந்தார். அவர் ஒரு முஸ்லிமாக இருந்து விட்டார். அவரை வந்து அந்த டிபேட்ல பேசும்போது நாம பொலிட்டிக்கலா பண்ற கவுண்டரை ரிலீஜியஸா பண்ற கவுண்டரா திருச்சார்ல. நேற்று அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்ன, மரக்கடையில ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்ட பள்ளிக்கூடம் தான். இஸ்லாமிய பெயர் கொண்ட பள்ளிக்கூடத்தின் கூரையை பீத்து மேய்ந்திருக்கிறார்களே, இவர்கள் இஸ்லாமிய விரோதிகள்னு சொல்லலாமா இல்லையா? இப்படிலாம் குயிர்த்தியா பேசலாம்பா, ஆனா அப்படி பேச விரும்பல. நீ வந்து பொது சொத்துக்கு சேதம் விளைவித்திருக்கிறாய். இந்த பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிற வழக்கினுடைய ஒரிஜினல் நிலவரம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா நீ இப்படி பண்ணிருக்க மாட்டேன்றது என்னுடைய நம்பிக்கை. தயவு செய்து முன்ன பின்ன வழக்கு வாங்கினவனுங்கள்ட்ட அதை கேட்டு வருஷ கணக்கா கைகோட்டா சுத்த விடுவாங்க. உனக்கு தெரியாது அந்த வழக்கினுடைய தன்மை என்னன்னு. 124 வாங்கினா கூட உனக்கு 4 பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட்டா வந்து அறிக்கை கொடுப்பாங்க. நீ ஒரு அரசியல் பிரபலம் ஆகலாம். IPC 124 BNS 152 செடிசன் கேஸ் பிரபலமா கூட மாறிக்கலான்னு அதை பயன்படுத்தி இந்த பொது சொத்துக்கு சேத விளைவித்த வழக்குக்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை விடுறது கூட யாரும் வரமாட்டாங்க. நீயே மன்னிப்பு கிட்ட கேட்கிற நிலைமையில தான் இருக்கும். கொடுத்தாலும் கேச முடிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு வழக்கு அந்த இளைய தலைமுறை மேல உருவாக்குறது, அவங்க மேல திணிக்கிறது அப்படிங்கிற வேலையை தாவேகா சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸின் நீட்சி வாழ்த்துக்கள் சார். இன்னும் தீப்பெட்டி தான் இவங்க கைக்கு வரல, வந்தா அதையும் முடிச்சு விட்டுருவாங்க. வந்துரும். அதுல ஒரு தாத்தா நாங்க மரக்கடை வச்சிருக்கிறாரு. அவருடைய ப்ராப்பர்ட்டி பூராத்தையும் எடுத்து உடைச்சு விட்டாங்க. இப்ப அவருக்கு வந்து ஒரு நட்டம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு யார் பொறுப்பாகிறது? டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதன்னு சொல்லி தான் நிபந்தனை போட்டது. அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறினேன். சரி ரைட்டு, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறேன். அதாவது உலகத்திலேயே ஒரு கட்சிக்கு நிபந்தனை கொடுக்கும் போது மரத்துல ஏறாத, பில்டிங்ல ஏறாத, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதன்றதெல்லாம் உன் கட்சிக்கு மட்டும்தான் தனியா கொடுக்குறாங்க. பாத்ரூம் கோப்பைகளை உடைக்க மாட்டேன் அப்படின்னு வேற எழுதி கையெழுத்து வாங்கணும் போல. அதை வேற ஸ்கூலுக்குள்ள புகுந்து கூரையை பிரிச்சு இறங்கி ஸ்கூல் பாத்ரூமுக்கு நாரடிச்சிருக்காங்க. இல்ல இத்தனை பேர் வர்றாங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அங்க இருக்காது. அதுக்காக அதை உடைச்சு அங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமை பயன்படுத்துறது சரி, ஓகே. ஐயோ, அதை ப்ராப்பரா எப்படி பயன்படுத்துறதுன்ற சென்ஸ் கூடவா இருக்காது. நீங்க வேற அந்த நியூ ஜெனரேஷன் டிவியில வந்து கூவலை பார்க்கணுமே. அன்னைக்கு காலையில அண்ணாவை பார்க்க 12 மணி நேரம் காத்திருப்பார்கள், எம்ஜிஆரை பார்க்க 12 மணி நேரம் எம்மா ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கே 8 மணி நேரம் காத்திருந்து உச்சி வெயில செத்து போனாங்க. இதெல்லாம் வந்து ஒருத்தரை பார்க்கறதுக்கு எத்தனை மணி நேரம் நிக்கிறாங்கன்றது பெருமையா? அவர் வந்து அந்த மக்களை என்ன வழி நடத்துறாருன்றதா? எப்படி சொல்றீங்க? இத்தனை கோடி தமிழ் மக்களும் அவரை தாய்மாமனாக ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க பேசினாங்க. முந்தியெல்லாம் இரங்கல் கூட்டத்துக்கு தானே இப்படிலாம் புகழ்ந்து பேசுவீங்க. இப்ப என்னையா வந்து மாநாட்டுக்கு பாட்டை பார்க்கணுமே. ஐயோ சினிமா பாட்டை பூரா இறக்கி, நல்ல வேலை காப்பிரைட் பூரா சோனி சவுத்து அந்த மாதிரி அவன்கிட்ட இருக்கு. இல்லைன்னா இவனுக்கு பாட்டா இறக்கி கொள்ளுவாங்க. விஜய் பாடல் ஏதாவது ஒரு கட்சி ஊடகங்கள் ஒளிபரப்புறீங்க அந்த நடிகருடைய அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நோக்கியும் தான் கேட்கிறேன். அவங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுடைய அபிஷியல் சாங் எடுத்து நீங்க போடுறீங்கன்னா, இதே மாதிரி திமுகவுடைய மாநாடு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த நேரத்தில் அது ஒளிபரப்பு மியூட் பண்ணிடுவாங்க. ஓடி வருகிறான் சாங் நாகூரணிப்பா பாடும்போது மியூட் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன, நான் என்ன கேட்கிறேன், இப்ப 17ஆம் தேதி 30 விழா மாநாடு நடக்க போகுது. எல்லா நியூஸ் சேனல்ஸும், பரம்பரை நியூஸ் சேனல்ல இருந்து எல்லாருமே நீங்க முடிவு பண்ணுங்க. பரம்பரை நியூஸ் சேனலா? அதான் பாரம்பரிய நியூஸ். அதான் இவங்க எல்லாருமா சேர்ந்து காலையில ஓடி வருகிறார் உதயசூரியன்ல ஆரம்பிச்சு நைட்டு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு சாங்கு, உதயநிதி இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒளிபரப்பி அந்த மாநாடு கவரேஜ் பண்ணுங்க. முதல்வர் வந்து சென்னையில இருந்து புறப்பட்டுட்டார், கரூர் நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். இந்த லைவ் ஃபுல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணி அந்த பாடல்களோடய ஒளிபரப்புங்க.
அது பண்ணுவீங்களா? மாட்டீங்கல்ல. ஏங்க நீங்க சும்மா நடிக்காதீங்க. திமுக நிறுவனம் தான் இந்த ஊடகங்களை பூரா கண்ட்ரோல் பண்ணுதான். என்னத்த கண்ட்ரோல் பண்ண நல்ல கண்ட்ரோல். 24x7 விஜய் வீடியோ லைவ்ல வந்துகிட்டு இருக்கு, பாட்டோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வருது. இதை வந்து ஒரு சேனலு, மெயின் ஸ்ட்ரீம் சேனலுக்கு விளம்பரமா கொடுக்கணும்னா தாவேகா கட்சி எவ்வளவு செலவு பண்ணணும்? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு? ஒரு நாள் ஃபுல்லா நீங்க 24x7 லைவ் அவர் வீட்டில இருந்து கிளம்புனதுல இருந்து, கக்கூசு கதவை உடைச்சதுல இருந்து, மைக்கு சரியில்லைன்னு இறங்கி ஓடுனது, ராத்திரி 12 மணிக்கு பெரம்பலூர்ல இருக்கிறவங்களை சந்திக்காம கிளம்புனது வரைக்கும் எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்கன்னா எவ்வளவு செலவு இருக்கு? எவ்வளவு தூரம் நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க? எத்தனை யூனிட் அனுப்பியிருப்பீங்க? கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது டிஆர்பி இருக்கிறதுனால அப்படி பண்றாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? என்ன ஒத்துக்க? நான் வந்து வியூஸுக்காக நடத்துறேன், நியூஸுக்காக நடத்தல. அறம் கிரம் இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட கேட்காதீங்க. செய்தியை முந்தி தருவது தொந்தி இதெல்லாம் உண்மை உடனுக்குடன் சொல்லாதீங்க. உண்மை டனக்கு டனன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யாருக்காக நடத்துறோன்றதை டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க பண்ண பரவாயில்ல. ஏன் இது கோவம் வருதுன்னா, நம்மளை போன்ற அவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவருக்கு குத்துறாங்க. இவங்க எல்லாம் வந்து திமுக ஆதரவு, திமுகவுக்காக விஜய் அடிக்கிறாங்க, திமுக லாபியில இருந்து பேசுறாங்க, இவங்க வந்து அதிமுக ஆதரவுல இருந்து பேசுறாங்க, பாஜக ஆதரவுல இருந்து பேசுறாங்க, நாம் தமிழர் நீ காமனார் லாபியில இருந்து பேசு. அப்ப நீ உனக்கு என்ன பிரச்சனைன்றதுதானே. எங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னா, விஜய் ஆதரிக்கிற உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்றத நாங்க கேட்போமா இல்லையா? உள்நோக்கத்துல எல்லாம் நான் எனக்கு உடன்பாடு இல்லை. வெளிப்படையான நோக்கம் அவங்களுக்கு வெளிப்படையான, அதாவது விஜய் தானே உனக்கு டிஆர்பி. தயவு செய்து வேற எந்த நியூஸையும் போடாத. மாவட்ட வாரியாக பத்திரிகையாளர்கள் வேண்டாம். எல்லா இடத்துலையும் விஜய் எங்க போறாரோ அவர் எல்லா இடத்துக்கும் அவுட்புட் தருவாரு. அவர் கொடுக்கறத விடிய விடிய அவர் படத்தை போட்டு விடிய விடிய அவர் நியூஸை மட்டுமே ஓட்டு. ஏன் ஒரு நாள் மட்டும்? வாரம் முழுக்க ஓட்டுங்க. ஆமா, கோர்ட் பீட்டு, ஏர்போர்ட் பீட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எதுக்கு இளையராஜா ஈவெண்ட் எல்லாம் கவர் பண்றதுக்கு ஆள் அனுப்புறீங்க? தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு இதுதான் வந்து வியாபாரம்னு தெரிஞ்சு போச்சுன்னா தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு எல்லாம் ஊடக பாஸ் கொடுக்காதீங்க. ஆமா, இப்படி வேலையை பார்த்துட்டு அப்புறம் ஊடகங்களை கட்டுப்படுத்துறாங்கன்ற பொய், இது தேவையில்லாத வேலை. அது அப்புறம் விஜய்க்கு போட்ட நிபந்தனைகளுக்கு அவ்வளவு நீலி கண்ணீர். இப்ப ஒரு நாள் பூரா அந்த ஈவெண்ட் நடக்குது, மறுநாளே டிபேட்டுக்கு வந்து ஊடகங்களை திமுக கட்டுப்படுத்துன்னு அதே தவேக பேசுவோம். என்னங்கடா அது அநியாயமா இருக்கு. கூச்சநாச்சமே இல்லாம 24 நிபந்தனை போட்டு அந்த 24 நிபந்தனையும் மீறிட்டு அப்புறம் நிபந்தனை விதிக்கிறாங்க. காவல்துறை வந்து பயந்து கொண்டு கட்டுப்படுத்துகிறது, திமுக கட்டுப்படுத்துகிறது. அது கட்டுப்படுத்தலைன்னா நீ என்னெல்லாம் ஆட்டம் போடுவ? கட்டுப்படுத்தாத ரோஹிணி தேட்டரை நீ என்ன பாடுபடுத்தின? கட்டுப்பாடு இல்லாததுனால தானே ரோஹிணி தேட்டர் அந்த பாடுபடுத்தின. கட்டுப்பாடோட உன்னைய விட்டே நீ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ டேமேஜ் பண்ற? ஏர்போர்ட்டை உடைக்கிற, வெளியில இருக்க கம்பியை உடைக்கிற, பள்ளிக்கூடத்துக்கு கக்கூசை உடைக்கிற, எல்லாத்தையும் பண்ற. கட்டுப்பாடு இல்லாமல் வந்தால் நீ இன்னும் என்னென்னலாம் பண்ணுவ? அந்த ஏரியாவில் கரண்டை கட் பண்ணுறது எதுக்கு? கரண்ட் கட் ஆயிடுச்சு. 80 பேர் அதில் ஏறி நிற்கிறான் டிரான்ஸ்ஃபார்மரில். லைட்டாக பிசுறுச்சுனாலும் 80 உசுறு போச்சு. உங்கள் அண்ணனுக்கு 80 பேர் யாருன்னு கூட தெரியாது. இறந்ததுக்கு பிறகு ஜிஹெச்ல தூக்கி போட்டுட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்ம மதுரை முத்துக்குமார் தோழர் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து கிளம்பி பார்த்துட்டு, மதுரை மாநாட்டில் செத்த 2 பேருக்கு இப்போ வரைக்கும் வரல அறிக்கை. கடைசி நேரத்தில் கிளம்பி போய் எல்லாரும் பேரையும் மொத்தமாக எழுதி ஒரு அறிக்கை வந்துச்சு. அப்படி கிளம்பி போய் அதையும் யார் பண்றது? அங்க இருக்கக்கூடிய நாகை திருவள்ளுவன் தோழர், முத்துக்குமார் தோழர், இவங்க எல்லாரும் போய் பார்த்து பாடி கிட்ட நின்று இந்த ஊர்க்கார பையன் யாரு என்னன்னு விசாரிக்கணும்னு போட்டோ எடுத்து போட்டு ஆளை கண்டுபிடிச்சு குடும்பத்துக்கு தகவல் சொன்னதுக்கு பிறகுதான் கட்சிக்காரரே கிளம்பி போய் மார்ச்சொரியில் உடம்ப பார்த்துட்டு நாங்கள் ஏதாவது செய்யணுன்றதுக்காக செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம பேரலையில் வீடியோ எல்லாம் போட்டதுக்கு பிறகு அது நடந்துச்சு. இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிப்பு ஒன்று நடந்துச்சுன்னா இதே தான் நடக்கும். நீங்க யாரு வந்தானே தெரியாது. என்டிடிவி ரிப்போர்ட்டர் எப்பேற்பட்ட மனுஷன், அந்த மனுஷன் அதுந்து கூட பேச மாட்டாரு. அந்த மனுஷன் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு, அவர் கழுத்துல துண்டை போடுறான், தலையில ரிப்பனை கட்டுறான், ஜி 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 ஜி. இதே மாதிரி ஒரு திமுக கார டான்ஸ் ஆடிட்டு வந்தா இதே ஊடகங்கள் என்னவா அவரை பிராண்ட் பண்ணுவ? குடிச்சிட்டு வந்திருக்காரு, அது இதுமானுங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், அப்படி நடந்துருச்சு. திமுக பண்ணிருச்சுப்பா, அதிமுக பண்ணிருச்சு, பாஜக பண்ணிருச்சுப்பா. அந்த பையன் யாரு, அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு யார்கிட்ட பிடிப்பாங்க? அவங்க ஏரியா மாவட்ட செயலாளரை பிடிச்சி அந்த ஆளை கட்சியை விட்டு நீக்குன்னு சொல்லிட்டு அவர் உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் உறுப்பினராக இருந்து நீக்குகிறோம்னு அடுத்த நாள் காலையில் முரசொலியில் நமது எம்ஜிஆர்லன்னு அறிக்கை வந்துடும். இந்த பையனுக்கு அப்படி வந்துச்சா? வராது. ஏன் வராது? அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இல்லை கட்சியில் 18 வயசுக்கு மேலே தானே சேர முடியும். அவன் உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்கானே தெரியாதுல்ல. இல்லை, மாணவர் பிரிவு சிறார் பிரிவுலாம் வச்சிருக்கீங்கல்ல. சிறார் பிரிவு தாங்க இருக்கு, அதில் சிறாருக்கா போஸ்டிங் போடுவாங்க. ஒருவேளை அவருக்கு ஒரு நான் என்ன கேட்குறேன், அந்த பையனை யாருன்னு நீ கண்டுபிடிச்சிருக்கியா? முடியாது. ஏன்னா அவன் பூரா டிக்கெட் வாங்குற மாதிரி வந்தவன். விஜய் எவ்வளோ நாள் ஸ்க்ரீனில் பார்த்தோம், இப்போ கேரவனுக்குள்ளே பார்க்க போகிறோம், அதனால நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்தவன். அவன் பின்னாடி அட்ரஸு, அவன் எந்த ஊர் என்ன ஏரியா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஏரியாவில் இருக்க மாவட்ட செயலாளரையாச்சும் கூப்பிட்டு வந்துருக்கணும். அந்த ஏரியா மாவட்ட செயலாளர் விக்னேஷ் அந்த இடத்துல எங்கேயாவது பார்த்தீங்களா? விக்னேஷ்? ஆமாம், அவர் அங்கே இருக்கவே இருக்க மாட்டார்.
அப்படி ஒரு நபர்களை உருவாக்கி விடணுங்கிற எண்ணம் இருந்தால் தானே இருக்கும். அது எதுவுமே இருக்காது. அப்படியாக ஒரு கூட்டமாகத்தான் அந்த கூட்டம் இருந்தது. அவர் வந்து திமுகவை அடித்து பேசிட்டாரு, பாஜகவை விமர்சிச்சிட்டாரு. இந்த உருட்டெல்லாம் உளுத்து போன ஒரு உருட்டு. அவர் என்ன செய்ய போறாரு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாரு, தெரிஞ்சா தானே சொல்லுவாரு. சரி, இப்போ இதுக்கெல்லாம் நடுவில் எடப்பாடி பழனிசாமி கவுனாரு. ஐயோ இல்ல, கீழே இல்ல, மேல டெல்லி போயிருக்காரு. ஓ போயிட்டாரா? செங்கோட்டையன் இந்த பக்கம் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்தார். குறைந்த நாட்கள்ல வித்தின் 7 daysல தலைவன் கிளம்பி போய் அமித்ஷா அவர்களை சந்திக்க போயிருக்கிறார். இந்த சந்திப்பு அமித்ஷாவை சந்திப்பதற்கா அப்படின்னு யாரும் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. சிபி ராதாகிருஷ்ணன்ங்கிற தமிழர் ஒருவர் இந்திய தாய் திரு நாட்டின் குடியரசு துணைத் தலைவராக வந்திருக்கிறார், அதனால அவரை சந்தித்து வாழ்த்து சொல்வதற்காக போயிருக்கிறார். ஏன் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ வாழ்த்து சொல்லியிருக்க வேண்டியதானே? அவர் அதில் போட்டு ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டியதானே? கரெக்டாக நீங்கள் அப்படியே வாழ்த்துனாலுமே சிபிஆரை மட்டும் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வர வேண்டியதானே? டெல்லியில தான் உட்கார வச்சிருக்கீங்க தம்பித்துறை, அவரு போய் வாழ்த்துனா பத்தாதா? சரி, நீங்களே போய் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா கூட இன்றைய சந்திப்பில் அவர் அவரை மட்டுமே சந்திப்பார். உங்களால் உத்தரவாதம் சொல்ல முடியுமா? அமித்ஷாவை சந்திக்க போகிறார். அமித்ஷா எதற்காக சந்திக்கிறார்? அமித்ஷா எப்படி எடப்பாடியை சந்திப்பாரா அப்படிலாம் கேட்காதீங்க. அவங்க ஜெயலலிதா உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்தாலே சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்கிறார். பாருங்களேன், அது வேற நடந்திருக்கு நேத்து கூத்து. அவ்வளவு வெட்டியா இருக்கிறார் போல இருக்கு அமித்ஷா. எனக்கு புரியலையே, அமித்ஷா யாரு? இந்த இந்திய தாய் திரு நாட்டின் பாரத தமிழ் தாய் திரு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரா, உள்துறை அமைச்சரா? அவர் அப்பேற்பட்ட மனுஷனுக்கு எத்தனை மீட்டிங், ரகசிய மீட்டிங் இருக்கும், எத்தனை சந்திப்புகள் இருக்கும், எத்தனை முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய, கையெழுத்து போட வேண்டிய ஃபைல்ஸ் இருக்கும். அவ்வளவு வேலைகளை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா மாதிரியே ஒரு உருவம் இருக்குன்றது ஒரே காரணத்துக்காக ஒரு லேடி, அவங்க ஜெயலலிதாவினுடைய மகள் நானுன்னு சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் பேசும்போது ஜெயதீபா, ஜெயதீபாவினுடைய டிரைவர், ஜெயதீபாவினுடைய கணவர்லாம் சொல்றோம். இந்த அம்மையாரை நம்ம விட்டுட்டே போயிடுறோம். அதனால அடுத்த முறை நம்ம இவங்களையும் சேர்த்துக்கிறோம். அவங்க பேர் தெரியல, ஜெயலலிதாவின் மகள் என்று தன்னை அறிவித்துக் கொள்ளுபவர். மாசம் ஒரு லேடி வர்றாங்க. கொஞ்சம் பாக்குறதுக்கு உருவத்துல ஜெயலலிதா மாதிரியே இருக்குன்றவங்க பூரா நான் ஜெயலலிதாவின் மகள். கொஞ்சம் தப்பித்தப்பாக தமிழ் தினமலர்ல எல்லாம் வரும். இந்த சண்டே இணைப்புல நான் கல்பனா சாவ்லாவின் மறுபிறவி அந்த மாதிரிலாம் போடுவாங்க. கொஞ்சம் வேகமா ஓடுனா அந்த மாதிரி நான் ஜெயலலிதாவின் மறு உருவம். ஜெயலலிதாவின் உருவத்தில் இருக்கிறது வேறமா, ஜெயலலிதாவின் பிள்ளையாக இருப்பது வேற. அப்ப அவங்களெல்லாம் கூட்டு போய் அமித்ஷா சந்திக்கிறாருன்னா அமித்ஷா ஒரு வலுவான திட்டமிடலை தீட்டுகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் முடியும். யாரை வச்சு? அமித்ஷா தான் அந்த நகல் நட்சத்திர கலைஞர்களை வச்சு. இப்ப என்ன பண்றாருன்னா, DW தமிழ் இந்த மாதிரியான முக்கியமான சில ஊடகங்கள்ல நடிகர்களை போலவே கெட்டப் போடக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, நகல் நட்சத்திர அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க ஒன்றிணைந்த அதிமுகவை வழிநடத்துவதற்கு எம்ஜிஆர் கெட்டப் போடக்கூடிய ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் இப்ப டெல்லிக்கு கூப்பிட்டு அவர் தலைமையில ஒரு நிழல் எம்ஜிஆர் ஒருவர் வருகிறார். நிழல் ஜெயலலிதாவாக இந்த பெண்மணி இருப்பார், நிழல் எம்ஜிஆராக இவர் இருப்பார் அப்படின்னு நிழல் அண்ணாவையும் தேடுவாங்க. எல்லாரையும் தேடி அவங்க கட்சி அவங்கள்ட்ட வந்து அதிமுகவை ஒப்படைச்சிட்டு செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். இதுல ஒருத்தன் அதிமுகவிட்ட இருந்து அண்ணாவை திருடுறியே வெக்கமா இல்லையா அப்படின்னு முதலமைச்சர் ட்வீட்ல வந்து கேட்கலாம். கேட்டவ யாரு? விஜய் பேனா தானே. ஆமா, அண்ணா திமுகவுல இருந்து பிரிஞ்சதுதான் திமுகன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லி 35-40 வருஷம் கழிச்சு அண்ணா திமுக, அண்ணானா விஜய் தாங்க, விஜய் ஆரம்பிச்ச கட்சி தாங்க அதிமுகன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லு சாய் அப்படிங்கிற நல்லவரா இல்ல? இப்படி டேபிளுக்கு அடியிலும் கூரைக்கு கீழும் சீரழிவுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு புதிய உறுதிமொழி ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்ற உறுதிமொழி. இந்த உறுதிமொழியை வந்து உறுதி ஏற்கிறதுக்கு தான் அமித்ஷாவை பார்க்க எடப்பாடி பழனிசாமி போறாரு. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், சரி நான் தலைகுனியுவேன். எதுக்கு? தமிழ்நாட்டை தலை நிமிர்த்துறதுக்காக நான் உங்கள்ட்ட தலைகுனி, பிஜேபி ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக தலைகுனிறேன் ஏஜமா அப்படின்னு சொல்லி அவர் அந்த பக்கம் நான் உங்கள் அடிமை அப்படி ஒரு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த உறுதிமொழி ஒரு கொள்கை தெளிவுள்ள ஒரு உறுதிமொழி. டீலிமிட்டேஷனை கடுமையாக எதிர்ப்பேன், அந்த வகையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். பீகார் SIR நடவடிக்கையை கடுமையாக எதிர்க்கிறேன், அந்த வகையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். நீட், இளைஞர்களுக்கு எதிரான பல்வேறு மோசடிகள், இவற்றையெல்லாம் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை கோருகிறேன், நான் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்.
தமிழரினுடைய மொழி, பண்பாடு, தமிழருடைய பெருமிதம் இவற்றுக்கெல்லாம் களங்கம் கற்பிக்கின்ற எதையும் நான் இந்த நாட்டில் நடப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், அப்புறம் நெசவாளர்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த அத்தனை பேருடைய உரிமை குரலாக நான் ஒழிப்பேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு உறுதிமொழியை முதலமைச்சர் எடுத்தது மட்டுமல்ல, ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக திரட்டப்பட்ட எல்லா மக்களையும் பூத்து வாரியாக 68,000 பூத்துகளுக்கு மேலே இருக்குது. அந்த பூத்து வாரியாக அவ்வளவு பேரையும் ஒன்று சேர்த்து திமுகவினுடைய நிர்வாகிகள் அந்த உறுதிமொழியை எடுக்கின்ற நிகழ்வை இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறார்கள். அது வெறுமனே நிகழ்வா அப்படின்றது மட்டும் இல்லாமல் கொள்கைகளை சொல்லுவது அப்படின்றதன் மூலமா நம்மளுக்கு வந்து ஐடியாலஜிக்கலா நம்ம இந்த தேர்தலை ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாருங்க, ஒரு கட்சி ரொம்ப சிம்பிளா டீலிமிட்டேஷனை பூத் வரைக்கும் கொண்டு போயிருச்சு. பீகார் எஸ்ஐஆரை பூத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நீட்டு விஷயத்துக்கு எதிரான மனநிலையை வந்து பூத் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. தமிழருடைய மொழி, மானம், அடையாளம் இவை ஏற்கனவே போய் சேர்ந்துதான் இருக்கிறது. இப்போ எஸ்ஐஆர், டீலிமிட்டேஷன், நீட்டெல்லாம் வந்து இன்டெலெக்சுவல் டாபிக்கு, அதெல்லாம் கீழே கொண்டு ஒரு சின்ன உறுதிமொழி அது இன்னைக்கு பாருங்க பூத் லெவலுக்கு போய் சேர்ந்துருச்சு. பூத்துக்கு கீழேனா வீடு வீடா ஏற்கனவே போய் சேர்ந்தாச்சு ஓரணியில் தமிழ்நாடுன்னு. அண்ணா வந்து ரஷ்ய புரட்சி பத்தி, பிரெஞ்சு புரட்சி பத்திலாம் இங்க இருக்கக்கூடிய அவருடைய தம்பிகளுக்கு கடிதம் எழுதுவாரு, ஆமா, புத்தகம் போடுவாரு. இவ்வளவும் பண்றது வந்து எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுடைய சென்ஸை புரிஞ்சுக்க வரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் பீகாரில் நடக்கக்கூடிய பிரச்சனையை, இந்தியா அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை, ட்ரம்ப் வரி விதிச்சதை, இப்படி எல்லா பிரச்சனைகளையும் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய திமுகவின் தொண்டனுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. அதை இவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாவின் பிறந்த நாள். நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அண்ணாவை தாண்டிய உழைப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு செலுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அண்ணா காலத்தில் அவருக்கு இருந்த தொழில்நுட்பம், அவருக்கு இருந்த தொண்டர் செல்வாக்கு, அவருக்கு இருந்த காலகட்டம், இவை எல்லாவற்றையும் அனுமானித்து அவர் எந்த அளவுக்கு பெனிட்ரேட் பண்ணி போனார் அப்படின்னா, தெருமுனை தோறும் கூட்டங்கள் நடத்துவது, அது மாலை நேர பல்கலைக்கழகம்னு சொல்ற அளவுக்கு தெருமுனைகளில் கூட்டம் நடத்தும் அளவுக்கு அவர் போய் சேர்ந்தார். இந்த இப்போது வந்து இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வீடு வரைக்கும் போயிட்டார். வீடு வீடாக போய் அந்த இன்னொன்னுங்க, அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதான எதிரிகள் வந்து நேரடியா பார்ப்பனர்கள், பார்ப்பனியங்க. இன்னைக்கு நம்முடைய ஆட்கள்லேயே ஊடுருவி இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் அவங்க நம்முடைய எதிரிகளையே கட்டமைச்சிருக்கிறாங்க. நம்ம சண்டைக்கு கிளம்பி போனோம்னா நம்ம சித்தப்பாவும் நம்ம மாமனும் தான் ஆப்போசிட்ல இருக்கிறாங்க. நம்ம உண்மையிலே சண்டை போட வேண்டிய பார்ப்பனர்கள், பார்ப்பனிய குரூப் வந்து அவர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அப்ப சவாலான, சிக்கலான, ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் தான் நம்மளுக்கு மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம நேரடியா பார்ப்பனர்கள்னு சொல்ல முடியாம இருக்கக்கூடிய சூழல்ல நாம எப்படியெல்லாம் நம்முடைய அரசியல் காய்களை நகர்த்துறது, நம்மளை எப்படியெல்லாம் வெகுஜன மக்கள் கிட்ட நாம போராடிக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்காகத்தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுங்கிறதே ஒரு பெரும் போராட்டமா இருக்கு. அதை கமர்ஷியலைஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய வேலையை திமுக இப்போதைக்கு சார்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது எதிரிகளுக்கு பெரிய புளிய கரைக்குது. ஆமா, அதனாலதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம இதை வந்து பாசிசத்தோடு ஒப்பிடுவது, இவர்கள் வந்து கொள்கை இல்லாதவர்கள் என்று எங்களை பார்த்து சொல்லுகிறீர்களா, நீங்கள் அண்டர் டீலிங்கில் பாஜகவோடு இருக்கிறீர்கள் அப்படிங்கிற வியாக்கியானங்கள் எல்லாம் அந்த பக்கம் போடுறது. ஏன் அண்டர் டீலிங் சொல்றாங்கன்னா நேரடி டீலிங்ல இவங்க இருக்கிறாங்க. இன்னொன்னு, கொள்கை தெளிவோட பூத் வரைக்கும் அந்த பக்கம் போறதுக்கு ஒரு கட்சி தலைவரா இருக்கு. அந்த கட்சி தலைவரை எதிர்க்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க, உங்களுடைய கொள்கை கூட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள்னு நீங்க கிளைம் பண்ணக்கூடிய தம்பிகளை கொள்கை கூட்டம் சொல்லியா மரக்கடை தாத்தாவோட பொருளை பூரா அபேஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. NDTV ரிப்போர்ட்டர் தலைவர் துண்டை போடுற அளவுக்கு தற்குறி கூட்டமா வளர்த்துக்கிட்டு கொள்கையோட சண்டை போடுறேன்னு சொல்றதே பச்சை அயோக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல பெண் பத்திரிகையாளர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சூழலை யோசிச்சு பாருங்க. அவன் வேற மாதிரி டீல் பண்ணுவான். அபியூசிவான வார்த்தைகள்ல பின்னாடி இருந்து பேசுவான். இதுக்கு கடந்த காலங்களில் செஞ்சிருக்கிறானுங்க அவனுங்க. பனையூர்ல அவங்க தலைவரை தேடி போன ஒரு அந்த குறைபாடு, மாற்றுத்திறனாளிகளுடைய தாய், ஒருத்தர் மாற்றுத்திறனாளி கூட இல்ல, ஆர்டிச குழந்தைகளுக்கான ஒரு குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வளர்க்குற ஒரு தாய், அவங்க போய் அதை கோரிக்கையை வைக்கிறதுக்கு போறாங்க. பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சவுண்டை கொடுத்துட்டு பரிதாபங்கள்ல கோவி சுதாகர் பண்ற மாதிரி பின்னாடி நின்று புள்ளி பண்ணி ஹராஸ் பண்ணிட்டு இருந்த கூட்டம் அது. ஆமா, அவர் தலைவர் பேசும்போதே டிவிக்கேன்னு கத்துறாங்க. அது என்ன வயரப்புறவங்க கடிச்சு தின்னுட்டாங்க. அவர் பேசுறது எதுவும் கேட்கல, அதனால கிரிச்சுன்னு கீழே இருந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பெண் பத்திரிகையாளர் யாரை பத்தியும் கவலை இல்லாம ஒரு தற்குறியாகவே ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனநிலை கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்களிலிருந்து துடை தெரியப்பட வேண்டும். இப்ப இந்த மைக் செட் ஆபரேட்டர் வந்து புசி ஆனந்துக்கு கமிஷன் டீலிங் இருக்கிறாரா? இருக்கும். ஏன்னா லோக்கல்ல வந்து இப்போ திருச்சி அப்படின்னா அங்க ஏரியால 10 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் பொதுக்கூட்டத்துக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணும், வேன் பிரச்சாரத்துக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணும், தெருமுனைக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றதெல்லாம்
அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். நம்ம சொல்லி பேமெண்ட்டை கொடுத்தா போதும், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணி கொடுத்துருவான். கையில் 2 மைக்கு பிடிக்கணுமா 3 மைக்கு பிடிக்கணுமா ஒத்த மைக்கு பிடிச்சா போதுமா எல்லாத்தையும் அவங்களே சொல்லிடுவாங்க. அப்படி இருந்தும் மைக்கில் ஆடியோ வரலன்னா கேரவனை செட் பண்ணும்போது கேரவன்லாம் கான்ட்ராக்டர்கிட்ட பேசி கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு ஆடியோ சிஸ்டம் வச்சுருந்தாங்க. இதை கொண்டு போய் இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தெரியல. அப்பேற்பட்ட கூட்டத்தை தான் கூட வச்சிருக்கீங்க. இல்ல புஷியானதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா, நீ பேசினாலும் ஒருத்தன் கேட்க போறது இல்ல, அதனால நீ பேசுறது ஒருத்தனுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பத்திரிக்கைக்காரங்க என்னையா பாவம் பண்ணுவாங்க? அவங்களுக்கும் சொல்லாம அவங்க பாவம் நான் வரேன் உங்க விஜய் நான் வரேன்னு அவங்க பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுறது கேட்கலன்னா அப்படி பாட்டு போடுவோம்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக தமிழ்நாட்டு அரசியல் சூழல் நாலா பக்கமும் சுழன்று அடித்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் என்ன எல்லாம் பேசலாம்ன்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.